Hello friends, Anto. So இது வந்து ஆப்ஜெக்ட் ஓரியன்ட் கான்செப்டில் வந்து இது பார்ட் 3 அண்ட் ஆப்ஷனல் பேராமீட்டர்ஸ். ஸோ மெத்தடில் வந்து நம்ம வந்து ஆப்ஷனல் பேராமீட்டர் கான்செப்டை பற்றி பார்க்க போகிறோம். இது ரொம்ப ரொம்ப சிம்பிள் ஆக்சுவலி. என்ன அப்படின்னா இங்கே வந்து நம்ம 2 வாட்டி நம்ம இந்த மெத்தடை கால் பண்ணியிருக்கோம். நான் என்னோடய ப்ரீவியஸ் வீடியோவில் வந்து நான் வந்து கண்டினியூ பண்ணிக்கிறேன். ஒருவேளை நான் வந்து இங்கே 20 கொடுத்துருக்கேன், இங்கே 10 கொடுத்துருக்கேன். நான் இங்கே 10 கொடுக்காம வெறும் 20 மட்டும் கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன், எனக்கு பார்த்தீங்களா எரர் வரும். ஏன்னா என்னுடைய மெத்தடுக்கு வந்து நான் ஆக்சுவலாக 2 பேராமீட்டர் வந்து நான் இங்கே கொடுத்துருக்கேன். ஸோ 2 பேராமீட்டர் நம்ம கொடுத்தே ஆகணும். பட் இங்கே பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ஒரு பேராமீட்டர் தான் நான் கொடுக்குறேன். ஓகே, எனக்கு வந்து ஒரு பேராமீட்டர் தான், ஒரு பேராமீட்டர் வேல்யூ தான் தெரியும், இன்னொரு பேராமீட்டர் வேல்யூ வந்து தெரியாது. ஸோ அப்படி தெரியாத பட்சத்தில் நான் வந்து ஒரு டிஃபால்ட்டாக ஒரு வேல்யூ இருக்கும்ல, ஸோ அதை நான் எடுத்துக்கணும். ஸோ அந்த மாதிரியான ஒரு கான்செப்ட். ஓகே, ஸோ அந்த மாதிரி சுச்சுவேஷனில் நான் இங்கே வந்து ஒய், இங்கே வந்து இன்ட் ஒய் இருக்குது பார்த்தீங்களா, இங்கே நான் ஈக்குவல் டு நான் 2 போடுறேன். ஓகே, இது நல்லா கவனிங்க. ஸோ இதுதான் வந்து ஆக்சுவலி ஆப்ஷனல் பேராமீட்டர், ரைட்? ஸோ எல்லாமே சேமாக தான் இருக்குது. நான் என்ன பண்ணியிருக்கேன், இங்கே ஒய் ஈக்குவல் டு 2ன்னு கொடுத்துருக்கேன். என்னுடைய ஃபஸ்ட்டு பேராமீட்டர் நான் பாஸ் பண்ணுறேன், செகண்ட் வந்து கொடுக்கல. பட் எனக்கு வந்து என்னுடைய ஷார்ப் வந்து எனக்கு என்னோட விஷுவல் ஸ்டுடியோ எனக்கு எந்த ஒரு எரரும் தரலை. ஓகே, ஸோ நீங்கள் இதில் புரிஞ்சிக்க வேண்டியது என்ன அப்படின்னா, என்னோட ஃபஸ்ட் வாட்டி நான் என்னோட மெத்தடை கால் பண்ணும்போது நான் 2 வேல்யூ கொடுத்துருக்கேன், 10 and 20 கொடுத்துருக்கேன். பட் அதே மெத்தடை தான் நான் என்ன பண்ணுறேன், செகண்ட் வாட்டி கால் பண்ணுறேன். பட் இந்த இடத்துல வந்து நான் வந்து 200 மட்டும் தான் கொடுத்துருக்கேன். ஓகே, இப்போ எனக்கு வந்து எந்த எரரும் வரல. தட் இஸ் பிகாஸ் நான் வந்து இந்த இடத்துல ஒய் ஈக்குவல் டு 2 அப்படின்னு அசைன் பண்ணியிருக்கேன். இப்போ இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, நான் வந்து என்னுடைய மெத்தடுக்கு நான் 2 பேராமீட்டர் கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன். என்னோட மெத்தட் வந்து என்ன பண்ணும், 10 + 20 அப்படின்றத வந்து சம் பண்ணி காமிச்சிடும். இப்போ நான் இதுக்கு 1 மட்டும் கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன், இதுக்கு வந்து இன்னொரு பேராமீட்டரும் தேவை. அப்போ என்ன பண்ணும், என்னோட மெத்தடுக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்து தேடும். ஸோ ஃபஸ்ட்டுக்கு வந்து இன்ட் எக்ஸ் நான் இன்புட் கொடுத்துருக்கேன் 200 அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா ஃபஸ்ட்டு இருக்கிறது ஃபஸ்ட்டு வரும், 200 இருக்குது. ஸோ செகண்ட் வந்து செக் பண்ணோம், நான் வந்து என்னோட இன்புட்டுக்கு வந்து நான் கொடுக்கவே இல்லை. ஸோ கொடுக்காதனால என்ன பண்ணணும், இந்த இடத்துல நான் ஒய் ஈக்குவல் டு 2ன்னு டிக்ளேர் பண்ணியிருக்கேன் பார்த்தீங்களா, இது ஆட்டோமேட்டிக்காக இதை எடுத்துக்கும். ஸோ ஒய்யை வந்து 2 அதுவே கன்சிடர் பண்ணிக்கும். இப்போ நம்ம இதை ரன் பண்ணி பார்க்கலாம், உங்களுக்கே புரியும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா எக்ஸ் + ஒய் ஈக்குவல் டு 30. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா 10 + 20 30 அப்படின்றத வந்து என்னுடைய மெத்தட் வந்து அழகாக வந்து ஆட் பண்ணி கொடுத்துருது. பட் செகண்ட் வாட்டி நான் கால் பண்ணும்போது நான் என்ன பண்ணுறேன், 200 மட்டும் கொடுக்குறேன். அப்போ அது ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணுது, எனக்கு ஆன்சர் வந்து 202 அப்படின்னு வருது. ஏன்னா இங்கே நான் வந்து ஒய்யை வந்து 2ன்னு அசைன் பண்ணியிருக்கேன், ரைட்? அதனால் ஸோ என்னுடைய செகண்ட் பேராமீட்டர் கொடுக்காத பட்சத்தில் இது வந்து என்ன பண்ணிக்கும், நான் டிஃபால்ட்டாக இங்கே மென்ஷன் பண்ணியிருக்கேன் பார்த்தீங்களா, ஸோ இதை வந்து டிஃபால்ட்டாக எடுத்துக்கும் இந்த 2. ஸோ இது பேர் தான் வந்து ஆப்ஷனல் பேராமீட்டர் அப்படின்னு நம்ம சொல்லுவாங்க. ஸோ நீங்கள் கேட்கலாம், ஒய் ஈக்குவல் டு 2ன்னு இருக்கே, அப்போ வந்து எப்போ இந்த 2 எடுக்காமல் போக போகுது அப்படின்னு சொல்லிட்டு. விச் மீன்ஸ் அதான் நான் சொன்னேன்ல, செகண்ட் கேரக்டர் நான் இப்போ கொடுத்துட்டேன் அப்படின்னா இந்த 2 வந்து அது ஆட்டோமேட்டிக்காக இக்னோர் பண்ணிடும். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த 200 பக்கத்தில் நான் என்ன பண்ணுறேன், நான் 10 போடுறேன். ஸோ நான் 10 போட்டனால என்ன ஆயிடுது, என்னுடைய மெத்தட் வந்து ஃபுல் ஆயிடுது. நான் வந்து ஃபுல்லாக இதுக்கு வந்து இன்புட் கொடுத்துட்டேன், என்னுடைய எக்ஸ் வேல்யூவும் கொடுத்துட்டேன், என்னோட ஒய் வேல்யூவும் கொடுத்துட்டேன். ஸோ இப்படி கொடுக்குறனால இங்கே நான் டிக்ளேர் பண்ணியிருக்கேன் பார்த்தீங்களா, அந்த ஒய் ஈக்குவல் டு 2 இந்த அசைன் ஆயிருக்குல்ல, இது வந்து வேலிட் இல்லாமல் போயிடும், செயல் இழந்து போயிடும். ஸோ நான் திரும்பி ரன் பண்ணுறேன். ஸோ பார்த்தீங்கன்னா 200 + 10, ஸோ 210 அப்படின்னு வந்துடும். ஸோ இந்த ஒய் ஈக்குவல் டு 2 அப்படின்றது வந்து கன்சிடர் பண்ணாது. இது எந்த மாதிரியான சுச்சுவேஷன் நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணும் அப்படின்னா, ஒருவேளை நம்ம வந்து இந்த மெத்தடை வந்து நம்ம அப்ளிகேஷன் நிறைய வாட்டி யூஸ் பண்ணுறோம். ஒரு சில இடத்துல வந்து ஒரு பேராமீட்டர் தான் வரும் அப்படின்ற சுச்சுவேஷன் இருக்கும், இன்னொரு பேராமீட்டர் வராது அப்படின்ற ஒரு சுச்சுவேஷன் இருக்கிற பட்சத்தில் நம்ம இந்த மாதிரி டிஃபால்ட் வேல்யூவை இந்த இடத்துல கொடுத்து வச்சிடலாம். ஸோ தட் இது வந்து ஒரு என்ன சொல்கிறது, ஒரு ஃப்ளெக்சிபிளான ஒரு கான்செப்ட். இந்த மாதிரியான ஒரு விஷயம் இருக்குது அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. நீங்கள் ப்ரோக்ராம் டெவலப் பண்ணும்போது கண்டிப்பாக இந்த டாபிக் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு ஏதாவது ஒரு இடத்துல யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கண்டிப்பாக. ஓகே, ஸோ இது பேர் தான் வந்து ஆப்ஷனல் பேராமீட்டர்.